நேற்று கிட்கேட்டில் ஹைஃபன் இருக்கா, நெல்சன் மண்டேலா எப்போ செத்தாருன்னெலாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஏன்னு இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டேலா எஃபெக்டை பற்றி. இந்த எஃபெக்ட் பேசிக்கலி என்னென்னா, நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள், ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நம்புவாங்க. அதாவது இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1980s நெல்சன் மண்டேலா செத்தாருன்ற மாதிரி. இது ஏன் நடக்குதுன்னா, நம்மளோட மெமரி எல்லாமே ஒரு வீடியோ ஃபைல் மாதிரிலாம் சேவ் ஆகாது. அது நம்ம ஒரு வாட்டி திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும் போதும் எடிட் ஆகிட்டே இருக்கும். மெமரியை ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் ரீசன் என்னென்னா, கூட்டத்தோட கூட்டமாக ஒன்றா இருக்கிறது நம்ம மைண்டுக்கு சேஃப்டியை கொடுக்கும். ஒரு ஆளாக தனியாக இதுதான் உண்மைன்னு சொல்லாமல், கூட்டத்தோட கூட்டமாக இது எல்லாரும் நம்புகிறாங்க, அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும் நம்புறது நம்ம மைண்டுக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 1000 பேர் சொல்கிற பொய்யான ஒரு உண்மையை ஒருத்தர் சொல்கிற ஆக்சுவலான உண்மையை விட நம்ம மைண்ட் ஈஸியாக ஒத்துக்கும். நாளைக்கு இதே மாதிரி மண்டே குழப்பற இன்னொரு கான்செப்டோட வரேன். பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.